இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அதாவது பாட்னி ஸ்டூடெண்ட்ஸோட 4th கொஸ்டின் அண்ட் பயோபாட்னி ஸ்டூடெண்ட்ஸோட 3rd கொஸ்டின். அதாவது சோதனைகள் தான் 3rd கொஸ்டினாக இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா கண்ணாடி தகட்டின் மீது மகரந்தத்துக்கள் முளைத்தலை கண்டறிதல். ஸ்டடி ஆஃப் போலன் ஜெர்மினேஷன் ஆன் அ ஸ்லைட். சரிங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து நமக்கு போலன் ஜெர்மினேஷன், போலன் கிரெயின்ஸ், அந்த மகரந்துகளை எப்படி பார்க்கணுங்கிறது தான் ஸ்லைடில். சரியா, மைக்ரோஸ்கோப் மூலமாக எப்படி பார்க்க போகிறாங்க. இதோட ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா இதை எப்படி செய்யணும்னா ஒரு மெச்சர்ட் ஃப்ளாஸை எடுத்து அந்த ஃப்ளாஸை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் 1 ml ஆஃப் சுக்ரோஸ் இல்லை 1 ml ஆஃப் போரிக் ஆசிட். சரியா, ஒன்றில் சுக்ரோஸ் எடுக்கணும் இல்லை போரிக் ஆசிட், ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்து 100 ml டிஸ்டில்டு வாட்டரில் இதை டிசால்வ் பண்ணணும். சரியா, ஃபஸ்ட்டு 1 ml சுக்ரோஸ் ஆர் 1 ml போரிக் ஆசிடை 100 ml டிஸ்டில்டு வாட்டரில் நீ டிசால்வ் பண்ண போய் வச்சிடுற, டிசால்வ் பண்ணி வச்சிடுற. அடுத்தது என்ன பண்ணுற, ஒரு ஸ்லைடு எடுக்கிற, ஒரு கண்ணாடி இதை எடுக்கிற. அந்த ஸ்லைடில் என்ன செய்ய போகிற, இந்த போரிக் ஆசிடோ இல்லை சுக்ரோஸோ எடுத்து வச்சுருக்க இல்லையா, அதை நீ அதில் அதில் ஒரு 2 ட்ராப்பை எடுத்து நீ என்ன செய்ய போகிற, அந்த ஸ்லைடில் வைக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு பிறகு நம்ம கையில் என்ன இருக்குது, பூ இருக்குது இல்லையா, இந்த பூவில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை இந்த போரிக் ஆசிட் நீ ஊற்றி வச்சுருக்க இல்லையா ஸ்லைடில், அதுக்கு மேலே அப்படியே உதிர்த்து போடணும். சரி, இப்போ இதை நம்ம என்ன செய்கிறோம், மைக்ரோஸ்கோப்பில் வச்சுருவோம் இல்லையா. இது நமக்கு ட்ரை ஆகணும் ஃபஸ்ட்டு. அந்த ஈரத்தன்மையோட நமக்கு மைக்ரோஸ்கோப்பில் வச்சா நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு 5 minutes என்ன செய்கிற, அப்படியே வச்சிடுற. வச்சுட்டு அதை மைக்ரோஸ்கோப்பில் வைக்கும்போது ஃபஸ்ட்டு வச்ச உடனே உனக்கு எதுவுமே தெரியாது. அரை மணிக்கூருக்கு ஒரு தடவை, அதாவது 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீ அதை அப்சர்வ் பண்ணும்போது தான் அங்கே அந்த போலன் ஜெர்மினேஷன், அந்த போலன் கிரெயின்ஸ் வளர்றத ஒன்னால் பார்க்க முடியும். சரியா, ஸோ இது வந்து என்ன ஒரு மெச்சூர்டு ஒரு போலன் கிரெயின்ஸை வளர்றதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பண்ணுறோம். அதாவது கண்ணாடி தகட்டின் மீது மகரந்துக்கள் முளைத்தலை கண்டறிதல். சரியா, அதுக்கு மேலே அந்த போரிக் ஆசிட் வச்சுருக்கியோ இல்லை சுக்ரோஸ் வச்சுருக்கியோ அதுக்கு மேலே இந்த மகரந்தத்தை போட்டால் அங்கே அந்த மகரந்தம் எப்படி வளருதுங்கிறத பார்க்குறதுக்கு தான் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன். சரி, இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் சோதனைகளோட 2வது கொஸ்டினை பார்க்க போகிறோம். 2வது எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்க போகிறோம். அது என்னென்னா தாவர இலை செல்களிலிருந்து டிஎன்ஏவை பிரித்தெடுத்தல். அது ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் அ பிளான்ட் மெட்டீரியல். சரியா, ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா, என்ன செடிகள் பார்க்க போகிறோம்னா, மெயினாக பப்பாளி இலையிலிருந்தும் கீரை இலையிலிருந்தும் நம்ம என்ன செய்யலாம், இந்த டிஎன்ஏவை பிரித்து எடுக்கலாம். இப்போ நான் வந்து எதை எடுக்க போகிறேன்னா பப்பாளி இலையை எடுக்கிறேன். ஸோ இந்த பப்பாளி இலையை நீ என்ன செய்ய போகிறேன்னா, பப்பாளி இலையும் சோடியம் குளோரைடும் தண்ணியும் சேர்த்து, இதை 3ஐயும் சேர்த்து நல்லா அரைக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி அரைக்க போகிறோம். சரியா, இதை அரைக்கும் போது நமக்கு கொஞ்சம் லிக்விடாக கிடைக்கும் இல்லையா, லிக்விடாக இருக்கும். அந்த இலைகள் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் இது கட்டியாக இருக்கும் இல்லையா. இதை நீ என்ன செய்ய போகிற, ஃபில்ட்ரு பண்ண போகிற. ஃபில்ட்ரு பண்ணும்போது அந்த எசன்ஸ் மட்டும் வெளியே வரும். அதாவது அந்த பப்பாளி இலையுடைய சாறு மட்டும் என்ன செய்யும், உனக்கு தனியாக வரும் இல்லையா. இதை நீ என்ன பண்ண போகிற, ஒரு டெஸ்ட் டியூப்பில் எடுக்க போகிற. இந்த டெஸ்ட் டியூப்பில் நீ அடுத்தது என்ன ஆட் பண்ணுவேன்னா சோப் சொல்யூஷன் இல்லைன்னா டிட்டர்ஜென்ட் சொல்யூஷன். சரியா, சோப்போட கலவையோ இல்லை டிட்டர்ஜென்ட்டோட கலவையோ இதில் ஆட் பண்ண போகிற. சரியா, ஃபியூ ட்ராப்ஸ், ஏதாவது 1 2 3 ட்ராப்பை நீ என்ன செய்யணும், இந்த டெஸ்ட் டியூப்பில் எடுத்து வச்சுருக்க இல்லையா பப்பாளி இலை சாறை, அதில் வந்து நீ ஊற்ற போகிற. ஊற்றிட்டு அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிடுற. அதுக்கு பிறகு நீ என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் நேரம் கழிஞ்ச உடனே ஒரு 2-3 minutes தாண்டின உடனே அதில் சில்டு எத்தனால், குளிர்ந்த எத்தனால் ஒரு 1 drop இல்லை 2 drop அதில் என்ன செய்ய போகிற, இதில் ஆட் பண்ண போகிற. ஸோ இதை ஆட் பண்ணி அப்படியே நீ செட்டில் பண்ணி வச்சிடணும். நீ இதை என்ன செய்யணும், மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீ தனியாக எடுத்து வச்சிடணும். நீ கொஞ்சம் நேரம் கழித்து எடுக்கும்போது அதுக்கு உள்ளால் ஒரு நூல் மாதிரி இருக்கும், நூல் மாதிரி சுற்றி சுற்றி இருக்கும். இதுதான் என்னது, டிஎன்ஏ.
நம்ம அந்த பப்பாளி இலையிலேருந்து என்ன செய்ய போகிறோம், டிஎன்ஏயை எடுக்கும். இதை எப்படி நீ வெளியே எடுப்ப, ஸ்பூலிங்குங்கிற ஒரு இது மூலமாக என்ன செய்கிற, அந்த டிஎன்ஏயை வெளியே எடுக்கிற. இதுதான் நம்ம டிஎன்ஏயை ஒரு தாவர இலையிலிருந்து பிரித்து எடுக்கிறது. சரியா, ஒரு இது நம்ம எந்த இலையில எடுக்கிறோம், பப்பாளி இலையில எடுக்கிறோம். கீரை இலையிலையுமே இதை எடுக்கலாம். சரிங்களா. ஸோ இதுதான் ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் அ பிளான்ட் மெட்டீரியல். தாவர இலை செல்களிலிருந்து டிஎன்ஏயை பிரித்து எடுத்தல். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதே எக்ஸ்பெரிமெண்ட்டில் 3வது கொஸ்டின். இது பயோபாட்னி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாது, நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது யாருக்கு மட்டும்தான், பாட்னி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இது என்ன கொஸ்டின்னா, dissect and display the pollina of calotropis. அதாவது calotropis பொலினியத்தை தனிமைப்படுத்தி சமர்ப்பித்தல். அதை இப்போ calotrophisங்கிறது என்ன பூனா, எருகம் பூ, எருக்கின் பூன்னு சொல்லுவாங்க. சரியா, அந்த எருகம் பூவை எடுத்து தான் இப்போ நம்ம டிசெக்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இங்கே இந்த பூவை எடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ப்ரொசீஜரை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பூவை எடுத்து அதில் இருக்கக்கூடிய கேலிக்ஸ் அண்ட் கொரோலா, அதாவது புள்ளி வட்டம் மற்றும் அல்லி வட்டம், இந்த ரெண்டையும் நீ என்ன செய்ய போகிற, வெட்டி எடுக்க போகிற, கத்திரி வச்சு வெட்டி எடுத்துடுற. அதுக்கு உள்ளால ஒரு ஸ்டிக்மேட்டிக் டிஸ்க் இருக்கும். இந்த ரெண்டையும் வெளியே எடுக்கும்போது அதுக்குள்ளால ஒரு ஸ்டிக்மேட்டிக் டிஸ்க் இருக்கும். ஸோ அந்த டிஸ்கை நீ அதை வந்து லைட்டாக ரிமூவ் பண்ணும்போது உள்ளுக்கு உனக்கு என்ன இருக்கும், பாலினியம் இருக்கும். சரியா, அந்த பாலினியத்தை எடுத்து நீ என்ன பண்ண போகிறன்னா, ஒரு ஸ்லைடு எடுக்கிற, அந்த ஸ்லைடில் இந்த பாலினியமை வைக்கிற. ஸோ அந்த பாலினியமை சும்மா வச்சா நமக்கு பார்க்க முடியாது இல்லையா, அண்ட் அதுக்கு மேலே நம்ம ஏதாவது கவர் பண்ணணும், அப்படிதானா. அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், கவர் ஸ்லிப் வைக்க போகிறோம். அந்த பாலினியம் ஸ்லைடில் எடுத்து வைக்கிற இல்லையா, வச்ச பிறகு அதுக்கு மேலே என்ன செய்ய போகிற, கவர் ஸ்லிப் வைக்க போகிற. அதாவது கண்ணாடி வில்லை அப்படிங்கிறத நீ வைக்க போகிற. கவர் ஸ்லிப்பை தான் கண்ணாடி வில்லையான்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து நீ மூடி வச்சு, அதை மூடுறதுக்கு என்ன செய்யணும், கிளிசரின் ஃபஸ்ட்டு போடணும். சரியா, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கேலிக்ஸை வெட்டுறோம், கொரோலாவையும் வெட்டி எடுக்கிறோம், கத்திரி வச்சு வெட்டி எடுத்துட்டு அதுக்குள்ளால உனக்கு என்ன இருக்குது, ஒரு ஸ்டிக்மேட்டிக் டிஸ்க் இருக்குது. அந்த டிஸ்கை ரிமூவ் பண்ணும்போது உனக்கு உள்ளுக்கு என்ன இருக்கும், பாலினியம் இருக்கும். ஸோ அந்த பாலினியமை வெளியே எடுத்து நீ ஒரு ஸ்லைடில் வைக்கிற. அதுக்கு மேலே என்ன செய்கிற, கிளிசரினை ஊற்றுற. அதுக்கு மேலே நீ அந்த கிளிசரினை ஊற்றின பிறகு அதுக்கு மேலே நீ என்ன பண்ண போகிற, கவர் ஸ்லிப் வைக்க போகிற, அதாவது கண்ணாடி வில்லையால் அதை நீ வைக்க போகிற. இதை நீ வச்ச பிறகு என்ன செய்யணும், மைக்ரோஸ்கோப்பில் நீ பார்க்கணும். இப்படி நீ பார்க்கும்போது அங்கே எப்படி தெரியும்னா, ஒரு தலைகீழான ஒய் ஷேப் தெரியும். சரியா, இன்வெர்டட் ஒய் ஷேப் தெரியும். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா, டிரான்ஸ்லேட்டர்னு சொல்கிறோம். சரியா, இந்த கேலோட்ராஃபிஸில் இருக்க போலினியமை பார்க்கும்போது அது வேறு விதமாக தெரிகிறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம், டிரான்ஸ்லேட்டர்னு சொல்கிறோம். சரியா, ஸோ இப்போ நமக்கு கேலோட்ராஃபிஸோட பொலினியங்களை என்ன செய்தாச்சு பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம், நம்ம ஸ்லைடில் வச்சு பார்க்குறோம். அதில் இருக்கக்கூடியதை எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து, கத்திரியால் ரிமூவ் பண்ணி எடுத்து ஒரு ஊசியை வச்சு அதை வெளியில் எடுக்கிறோம். ஏன்னா அது சின்னதாக நூல் மாதிரி இருக்கும், அதனால அதை வெளியில் எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறோம். ஸோ இதுதான் இதோட ப்ரொசீஜர்.